நினைக்கிறேன். இல்லப்பா நான் என்ன கேக்குறேன் கபிலன், எங்களெல்லாம் போன் உள்ள கொண்டு போக கூடாது, வெளில ஒரு ஹேங்கர் மாதிரி இருந்துச்சு அதுல வச்சுட்டு போங்கன்னாங்க. அண்ணியோட அம்மா உள்ள வரைக்கும் போன் எடுத்து போறாங்க. கடைசி வரைக்கும் இல்ல 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 ஜிப்சி எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஓட்டு போடும்போது பக்கத்துல போன் எடுத்துட்டு போனாரு ஜிப்சி. நான் எடுத்துட்டு போல, ஆனா அவர் உள்ள அலோவ் பண்றாங்க ஜிப்சி சில பூத்துல. எங்களெல்லாம் இந்த பக்கம் சொல்லவே இல்லப்பா, நான் போனே கொண்டு போக முடியல. ஆனா கபிலன் ஒண்ணு நோட் பண்ணீங்களா கபிலன், தலைவர் ஓட்டு போடும்போது ஒரு பொம்பளை வந்து பக்கத்துலயே வந்து தலைவர் யாருக்கு ஓட்டு போறான்னு பாக்குற மாதிரி வந்தா பாத்தீங்களா கபிலன், நோட் பண்ணீங்களா? அவங்க அதிகாரிகள் வந்து அந்த சைட்ல கடைசியா இருக்கிறவங்க, அது இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க, அதை தடுத்து நிப்பாட்டினாங்க அவங்க. நான் அதை பார்த்தேன். உங்க நண்பன் டயப்பர் ராஜா என்ன உண்மையிலேயே பைத்தியமா? என்னாச்சு? அதாவது டிவி கேக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்குன்றது உண்மைதான். என்னுடைய தம்பி வந்து ஓட்டு போட்டிருக்கான்னு ட்வீட் போட்டிருக்கானு. ஐயோ கமலா அவ்வளவு கழிவு ஊத்துறானு, வெக்கமே இல்லாம இவன் முட்டை கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். அவன் கமல் ஃபேன் எல்லாம் கிடையாதுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்னா, நான் வந்து அவன் ஹூன்ற ஐடியில இருக்கும் போதே நான் சொன்னேன், அவன் கமல் ஃபேன் கிடையாது. அவன் கமல் ஃபேனே கிடையாது நான் சொன்னேன். அவன் வந்து சும்மா அட்டென்சிங் பண்றாங்க, அவன் கமல் ஃபேன் இல்லைன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சரி, யாரு அது ஆன்லைன் ரஜினி ஃபேன் ஒருத்தன் நேத்திக்கு நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு ஒரு நாதாரி ஒண்ணு போட்டு இந்த 13 ஃபாலோவர் வச்சிருந்து 13,000. யாரு அது நாய்? மக்களே ஒரு நிமிஷம், இது ஒண்ணு கேட்டுப்போம். நீங்க யார் ஓட்டு போட போனாலும் சரி, ஒரே விஷயம் ஒரே சொல்லிக்கிறேன். நீங்க யார் ஓட்டு போட போனாலும் சரி, அவங்க உங்களுக்கு டிவிக்கு ஆபீஸ் ஒரு விஷயம் இருக்கும், அங்க போயிட்டு நீங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா வந்தா கூட அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. வைபா இருக்கும் அந்த இடமே, எனக்கு என்னன்னா இல்ல என்னது கபிலன் இதுவா? அதனால வந்து அது அந்த பூத்துல நீங்க இந்த காலியான இடம் பாத்தீங்கல்ல, அதுல போய் கொஞ்ச நேரம் எல்லாம் சேர் போட்டு உட்காந்துட்டு போங்க அப்படின்றான். இல்ல ஸ்பேஸ்லயே அது பேசிட்டு இருக்காங்க. அது நம்ம கிரேசி பாய் எடுத்து போட்டாரு. கிரேசி பாய் எடுத்து கொடுங்க. இல்ல ஆல்ரெடி பேசிட்டாங்க. அது கிரேசி பாய் எடுத்து போட்டிருக்காருன்னு சொல்ல வந்தேன். என்ன கபிலன், எனக்கு உங்க ஸ்பேஸ் பிடிக்கல கபிலன். எனக்கு யாராவது ஸ்பேஸ், நீங்க மட்டும் பார்த்தா ஸ்பேஸ்ல பேசுறீங்க. நேத்துல இருந்து நாங்க எதுவுமே பேசல. யாராவது வாய்ப்பு கொடுங்கப்பா எனக்கு. நேத்தாவது பரவாயில்ல ஓகே. ஆனா இவனுங்க கண்டிப்பா சத்தியமா சொல்ற, அவனுக்கு கொலை வெறியில இருப்பானுங்க. சிப்ஸ் நம்பர் 1 ஹவர்ல இருந்தா எனக்கு யாருக்கு போறதே தெரியலப்பா. கொடுங்க. உங்க ஏரியால எல்லாம் எப்படி இருந்துச்சு? இவன் அண்ணன் சொன்ன மாதிரி காலங்காலத்துல எவனா ஒயிட் சட்டை சாண்டல் பேண்ட் போட்டு வந்தானுங்களா? பாருங்க, நான் யாரு வேணா சத்தியம் பண்றேன், ஒயிட் ஷர்ட் போட்டு எல்லாருமே ஒயிட் ஷர்ட் தான் போட்டுருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே ஒயிட் ஷர்ட் தான் போட்டுருந்தாங்க. எல்லாரும் பார்த்தேன். சத்தியமா நான் ஒண்ணு கூட பாக்கலன்றாங்களா? ஒண்ணு கூட பாக்கல. நானுமே 8 மணிக்கு போயிட்டேன். சின்ன பசங்க எவனுமே இல்ல, எல்லாம் பெரியவங்க. ஏர்லி மார்னிங் போயிட்டாங்க. இத்தனைக்கும் பூத் கமிட்டில உட்கார்ந்து எல்லாமே சின்ன பசங்க தான் உட்கார்ந்தாங்க. நிறைய ரொம்ப ஒரு மாதிரி 20 to 25 20க்குள்ள இருக்கிற பசங்க நிறைய பேர் குறைச்சிருந்தாங்க. 1-2 பெரியவங்க இருந்தாங்க. இத்தனைக்கும் பாருங்க, இவங்க டேபிள் ஆளே வந்து உட்காரல. நான் தான் நினைச்சேன், நான் ஏர்லியா போயிட்டேன்னா இனிதான் வருவானுங்களா யோசிச்சிருந்தேன். நான் வெறும் ஒரு டேபிள் போட்டிருக்கு, கொடி இருக்கு, யாரைங்கன்னா கொடி மேல காக்கா உட்காந்துச்சு, அவ்வளவுதான். நான் திருப்பியும் போலாம் பார்த்தா வெயிலா இருக்கு. இவங்களை பார்த்து ஓவரா கணக்கு போட்டுதான் நினைக்கிறேன். 10% ஓட்டு கூட வராது போல இவங்களுக்கு. ஓட்டே போட எவனும் வரல. 10%? ஆமாங்க, இப்ப அப்படிதாங்க நியூஸ் வந்துட்டு இருக்கு. 10% கீழே தான் வரும்ன்றாங்க. 10% வரும். முதல்ல வந்து அப்படின்னா 8ல இருந்து 10க்குள்ள வரும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். ஆனா தப்பா கணக்கு போட்டோமோ. நீங்க இந்த ஸ்பேஸ் எல்லாம் கேட்டாலும் இருக்கீங்க. நான் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்? நீங்க சொல்லிருக்கீங்க பிராக்டிகலா பார்த்தா வந்து சென்னையில மேபி அபோவ் 10 வரலாம். மத்த எல்லா இடத்துலயுமே பிலோ 10 தான். கம்பைண்டா பாக்குறப்ப ஒரு 8 வரும். சிங்கிள் டிஜிட் தான் ப்ரோ, சிங்கிள் டிஜிட் தான். சிங்கிள் டிஜிட் தான் வருது. நோட் பண்ணி வா. திருப்பி இன்னைக்கு நான் ரெஜிஸ்டர் பண்றேன். சிங்கிள் டிஜிட் தான் வருது. அதான் நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க சொல்றது ஓகே தான், கரெக்ட். ஓவரா எதிர்பார்த்து இல்ல. தலைவர் ஃபேன்ஸோட விசுவாசத்தை அண்ணனுக்கு நாங்க காட்டணும். எங்க அண்ணனுக்கு நாங்க பண்ணாம வேற யாரா பண்றது? இல்ல பாருங்க, எங்கேயுமே இல்ல இவனுங்க. ஒரு இது இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒரு ஃபயர் இல்ல. அது ஒரு புது கட்சினா
தடப்படன்னு வந்து போடணும்ல. இல்லங்க ஆக்சுவலா வந்து இதுல யாரெல்லாம் செலிபிரிட்டி, அதாவது புசியானுங்க இருக்கிற ஏரியா, ஆல்ரெடி இவன் இருக்கான் பாருங்க, அவன் இருக்கிற ஏரியா, விஜய் இருக்கிற ஏரியா, இந்த இடத்துல தாங்க ரொம்ப பரபரப்பா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. மீதி ஏரியாலாம் டல்லா தாங்க இருக்குது. அது பாருங்க திருச்சியில ஐயா ஒருத்தர் போட்டுருக்காங்க ஒரு இது பேரு, அங்க வந்து விஜய் போட்டோவே இல்லையேன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. வேற ஒரு சத்தியமா கேண்டிடேட் தேடுறேன் நானு எங்கேயாவது இவன் இங்க இதான் இருக்குன்ட்டு. விஜய் போட்டோ கேட்டிருக்காங்க. அவர் எடுத்து நான் ஒரே உங்களுக்கு பண்ணியா நேத்தே சொல்லிட்டு தான் போனேன். என் வீட்டுல எவன்டா ஸ்டிக்கர் ஒட்டணும்னு கேட்க தான் நான் போனதே சீக்கிரமா. இது வரைக்கும் அவனை கண்டுபிடிக்க முடியல. எப்படியும் பிடிச்சிடுவேன் நானு. ஒரு 3 மணிக்கு போய் பாருங்க. ஆமா 3-4 மணிக்கு ஒரு விசிட் அடிக்கணும். அதான் ஸ்பேஸ் இருக்குன்னு அதனால தான் இருந்துட்டேன். இல்லைன்னா அங்க போயிருப்பேன் நானு. வீட்டுல ஒரே புழுக்கமா இருக்கு ப்ரோ. அங்க போனா செம இல்ல அங்க காத்து. நம்ம ஸ்பேஸ் போய் நம்ம அங்கேயும் போய் கேட்போம். நம்ம கேட்போம் எதுக்கடா நீங்க வீட்டுல உட்காந்து இருக்கீங்க, என்ன கொள்கை சொல்றேன்னு கேட்போம். கலைச்சிட்டு ஓடிடுவானுங்க. ஸ்பேஸ்லயே அப்படியே கொண்டு போயிடுவேன். என் ஐடியா பிடிச்சிருவானுங்க. இல்லைன்னா போயிட்டு தைரியமா போயிடுவேன் நானு. ஸ்பேஸ் போட்டா எனக்குதான் இப்படி ட்ரெஸ் கோடு எனக்குதான் இப்படி தெரியுதா? இல்ல எல்லாருமே நார்மலா தான் வராங்களா? யோகி பால் பார்த்தா கருப்பு சிவப்புல வராரு, இவரை பார்த்தா சூரிய பார்த்தா கருப்புல வராரு, தனுஷ் பார்த்தா கருப்புல வராரு. என்ன சொல்ல வராங்க? நானும் இன்னைக்கு கருப்புல தாங்க போனேன். நானும் இன்னைக்கு கருப்பு கலர் சட்டை போட்டு கருப்பு கலர் பேண்ட்ல தான் போனேன். நான் மட்டும் டிஃப்ரெண்டா டீல போனேன் கபிலன். என்னோட டிபியோட கலர் அதுல இருந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். டீல போனேன். ஓட்டு போடும்போது என்னைக்குமே ஓட்டு போடும்போது பிளாக் அண்ட் பிளாக்ல போறது இல்லைன்னா ஒயிட் ப்ளூல போயிடுறது நல்லது. ஒயிட் ப்ளூவா? ஒயிட் ஷர்ட் ஒயிட் ப்ளூ அதெல்லாம் நான் எப்பவுமே நான் போடுவேன் தான். ஒயிட் ப்ளூலாம் போயிட்டு பிடிக்கும் எனக்கு, போடுவேன். இந்த நாதேரி ஒயிட் போடுறதுலாம் இன்னைக்கு போடல. ஏன்னா தலை எப்பவுமே ஒயிட்லாம் வருவாங்க தெரியும். இல்ல அதனாலதான் இல்ல நானும் ஒயிட் தான் போடலாம்னு நினைச்சேன். இல்ல வேணான்ட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டு கருப்பு கலர் இது ஷர்ட் கருப்பு கலர் பேண்ட் போட்டு விட்டு. ஆக்சுவலா ஒயிட் பிளாக் போட்டா லாயர்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். கரெக்டா? லாயர் அசோசியேஷன் தான், அட்வொகேட் தான் ஒயிட் பிளாக் போட்டுப்பாங்க. ஒயிட் ப்ளூ சொன்னாரு ஒரு ஒயிட் ப்ளூ. நான் ஒயிட் ப்ளூ சொன்னேன். தானா வந்து ஒயிட் நேவி ப்ளூ ஜீன்ஸ்ல வந்திருப்பாரு. இந்த நான் ஒயிட் கிரீன். அஜித் கூலிங்காஸ் போட்டுன்னு யோப்பா ஏன்னா ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி இருந்தாருப்பா. ஐயோ துஷ்டி சுத்தி போனீங்க அந்த மனுஷனுக்கு. பா ஊரு கண்ணு எல்லா கண்ணும் ஒரு மேலதான் படுது. இன்னைக்கு ரொம்ப இருக்கும் காலையில வந்து. இல்ல ஆனா உண்மையிலேயே நான் சொல்லணும்னு இருந்தேன். ஒயிட் அண்ட் ஒயிட் கோட்ல நல்லா இருக்கு அப்படி. தலைவர் அந்த காலத்துல பார்த்த மாதிரி இருந்துப்பா. ராஜாராஜால கூலிங்காஸ் போட்டுட்டு அந்த மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு அவன் வந்து ஒரு இது போட்டு போனால ப்ளூ கலர் கோட் ஒன்னு கிளாஸ போட்டு அந்த பிளாக் நடுவுல இந்த சுத்தி இருக்கிறதே அந்த ஒரு 10 பேரு அந்த கேமரா வச்சுட்டு அவனுக்கு தான் வழி விட மாட்டேங்கிறானுங்க. போலீஸ் தள்ளுது ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி நிப்பாட்டி நின்னுட்டாப்ல. அதுக்கப்புறம் ஆரம்பம் பாப்பாரு ஒரு ருக்கு அதே சேம் நல்லா தெரியுது. டென்ஷன் ஆகிறப்ப நல்லா தெரியுது. இல்ல இன்னொன்னு கபிலன், அவருக்கு அந்த காது கிட்ட கத்துனா பிடிக்காது. அவர் கத்த வேணாம்னு சொல்றாரு. அவருக்கு அந்த துணிவு படத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ சின்ன இஷ்யூ வந்துச்சு. அப்போல கூட சொல்லியிருப்பாங்கல்ல, ரொம்ப சத்தத்துல காதை ப்ரொடெக்ட் பண்ணுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் ரேசிங்கே ரொம்ப சத்தமான ஸ்போர்ட் தான். அதுக்கு வந்து இந்த ப்ரொடெக்ஷனோட தான் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு வேளை காதை மடக்குவாங்க. நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்டா சொல்லிக்கேன், தலை ஃபேன்ஸ் அவரை எங்க பார்த்தாலும் அப்படி கத்தாதீங்க. அவருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இந்த தற்கொலைங்க கத்துறப்ப கத்த வேண்டாம், பொலைட்டா கேளுங்க எப்பவுமே. அது ஒரு சின்ன ரிக்வெஸ்டா சொல்லிக்கிறேன். நம்ம தலை வந்து இன்னைக்கு ரொம்ப காமா இருந்து எல்லாருக்கும் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஒண்ணு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் ஒரு தடவை ஏர்போர்ட்ல கத்தி கடுப்பாயி தலைவர் என்ன பண்றாரு, போய் உன் பொழப்ப வேலையை பாரு அப்படின்ட்டாரு. இந்த பின்னாடியே இருந்துகிட்டு வாழ்க கத்துறது அதுதான் செட் ஆகும் அவருக்கு. ஏங்க அவர் என்ன போன் எடுத்துட்டு வீடியோ எல்லாம் எடுத்தாரு போல இருக்கு. எதுக்குங்க? அதான் தெரியல. நம்மளுக்கு வர கோவம் வருது. என்னதான் பண்ண இன்னைக்கு கோவப்படல, ஜஸ்ட் வந்து அது போலீஸ தான் பார்த்தாரு. ஆனா இல்ல எனக்கு வருவாங்க ஓட்டு போடுவாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல எனக்கு. அதான் ஏன்னு தெரியல. யாரு நைஸா இருக்கு அவரே கூட்டத்தை செல்ஃபி எடுத்தாரு. இல்ல யார் மைக்கோ நாய்ஸ் பேக்ரவுண்ட் சவுண்ட் வருது பாருங்க. இல்ல அவரு எனக்கு என்னடா அது போன் எடுத்து வீடியோ எடுக்கிறாப்புல, எதுக்கு எடுக்கிறாப்புல? என்ன ரிமெம்பரிங் ஞாபகத்துக்காக எடுக்கிறாப்புலையா? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு எதுக்கு இல்ல கவலை அது நியூஸ் ஸ்டார்ல போட்டிருந்தாங்க. ப்ரெஸ் எல்லாம் ரொம்ப வந்து எதுக்கு வந்து அப்படியே ரொம்ப இது பண்ணாங்கல்ல, அதுதான் ரிப்போர்ட் பண்றதுக்காக எடுத்து போட்டிருந்தாங்க. இதுல வேற கெத்தா காட்டுறேன்னு சொல்லி ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கிறான். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுற மாதிரி வீடியோ. அவன் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டாங்க. அது வைரல் ஆயிடுச்சு.
இதெல்லாம் நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. மக்களே, பொதுமக்களே, பொது மகா ஜனங்களே, தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. இன்னும் மணி 12 1 போகுது. எத்தனை மணி வரைக்கும் ஓட்டு? 5 6? ஹலோ, எத்தனை மணி வரைக்கும் ஓட்டு? 5:55 ஆனது. சரி, 6 மணி வச்சுப்பான். 6 மணி நேரம் இருக்கு. 6 மணி நேரம், வெறும் 6 மணி நேரம் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், உங்க வீடு, உங்க பக்கத்து வீடு, உங்க சொந்தக்காரன், நீ மாமன் மச்சான் பொண்ணு எடுத்தீங்க இல்ல பொண்ணு எடுக்க போறீங்க, யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் பேசு, போன் பண்ணி பேசு. ஒரு 5 நிமிஷம் போன் போடு, 5 நிமிஷம் போன போடு. உன்னால பேச முடியலையா? உன் பேச்ச கேட்க மாட்டாங்களா? நான் பேசுறேன், நீ போனை போட்டு இங்க கொடு, நான் பேசுறேங்க, நான் பேசுறேன். விடாத, ஒரு ஓட்டு மாறக்கூடாது. ஒரு ஓட்டு நமக்கு தெரிஞ்சோ தெரியாம நம்மள இருந்து கன்வே பண்ணி போக கூடாது. 43 உயிருக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும் அவனுங்க. அனிருத்தும் அந்த ரியாஸும் சந்தன கலர்ல வந்திருக்காங்க போல் இருக்கு ட்ரெஸ். அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் தான்ப்பா கிடைச்சிருக்கும். இது ஒரு விஷயமா இல்ல, அண்ணாமலை கூட தான் ஒயிட் கலர் சட்டை பைஜி பேண்ட் போட்டு வந்திருக்கிறான். அதுக்குன்னு அண்ணாமலை விசிலுக்கா ஓட்டு போடுவாப்புல? என்னங்க லாஜிக் இது? நாட்டுல வெள்ளை கலர் சட்டை எல்லா அரசியல்வாதினால வெள்ளை கலர் சட்டை தான். இல்ல, எப்படி இருக்குன்னா திருப்பதியில மொட்டை அடிச்சவன்னா சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, அந்த மாதிரி இருக்கு. என்னது? திருப்பதியில போயிட்டு திருநவன் யாருன்னு கேட்டா மொட்டை அடிச்சவனா கண்டுபிடிங்கன்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி அதேதான். புரியல போல, திருப்பி சொல்லுங்க. இந்த நாய்ங்க அவனுங்க வாழ்க்கைதான் போகாதாதுன்னு பார்த்தா எல்லா பிரபலங்களோட வாழ்க்கையும் நாசம் பண்ணி விட்டுருவானுங்க போல. அவன் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கான், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கான் அப்படின்ட்டு. விஜய்க்கு ஓட்டு போடுவான், கேரியர் முடிஞ்சது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மட்டும் புரியுது, ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு எழுச்சியா வந்து ஓட்டு போடுறாங்க. அதனால பர்சன்டேஜ் அதிகமாகுது. எங்க விஜய் ஆட்சிக்கு வந்துருவானோன்னு பயந்து போயிட்டு ஓட்டு போறாங்க. 90% வரப்போகுது. நீங்க என்ன 6 hours இருக்கீங்க? 8 hours இருக்கு. அண்ணா 2 மணி நேரம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காரு. கொடுத்துருவாங்களா இப்ப? ஏன் 8 மணி வரைக்கும் வேணா, ராத்திரி 10 மணி வரைக்கும் வேணாலும் அவங்க ஓட்டிக்கு போனீங்க. அடுத்த நாள் வரைக்கும் கேட்டிருக்காரு. அண்ணா கொடுத்துருவாங்க. அவெல்லாம் நாளைக்கு வரைக்கும் 10 மணி வரைக்கும் ஓட்டிங் போல வச்சுக்கிட்டான். மல்லாகப்பட்டு சைக்கிள் ஓட்டினாலும் சரி வாங்க முடியாது. அறிவு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி பண்ணலாம். அப்படின்னாலுமே இந்த 5ஆம் கிளாஸ் நந்தினி, 6ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த தீபா, இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஓட்டு போட்டாதான் அண்ணா வந்து ஜெயிக்க முடியும். என்ன ஜிப்சி செலிப்ரேஷன் ஸ்பேஸ் அது நம்ம ஜிப்சி தான். ஈவினிங்கே போறீங்களா? அது ஜிப்சி தான். போறீங்களா? நம்ம இன்னைக்கு போடக்கூடாதுங்க, வெயிட் பண்ணுங்க. 10 நாள் இருக்குல்ல, 10 நாள் இருக்குல்ல. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இல்லப்பா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அவனுக்கு புத்தியை காட்டுவானுங்க. 1. 2வது, மே 3ஆம் தேதி நான் ஒண்ணு போட்டுருவேன். மே 3ஆம் தேதி, ஆமா மே 4ஆம் தேதி ஜிப்சி தான் ஸ்பேஸ் ஹோஸ்ட். அவர் தலைமையில தான் நடக்க போகுது. நான் எப்ப 2 வருஷம் முன்னாடியே நான் சொன்னேன், ஜிப்சி நீங்க தான் போடணும் ஜட்ஜ்மெண்ட். ஏன் அந்த பொறுப்பை ஏன் நான் அவருக்கு கொடுத்தேன்னா, அவருக்கு ஒரு பழைய பாக்கி ஒண்ணு இருக்கு, ஜிப்சிக்கு ஒரு பழைய பாக்கி ஒண்ணு இருக்கு. அதனாலதான் ஒரு அஜித் ரசிகரா அவரு குத்து விளக்கு ஏத்தணும்னு நான் சொல்றேன். அவர் தலைமையில நான் அங்க கோஸ்ல இருப்பேன். செலிப்ரேஷன் அன்னைக்கு நீங்க பாருங்களேன், பட்டாசு வாங்கி நான் என்ன பண்றேன் மட்டும் பாருங்க, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இல்ல நான் ரெடியா வாங்கி வச்சிட்டேன் கபிலன், பட்டாசு ஆபீஸ்லயே வெடிப்பேன். பாருங்க, பட்டாசு கொளுத்துறதுக்கு முன்னாடி அது மேல ஏதாவது விசில் ஏதாவது கட்டி விட்டு தொங்க விட்டுருங்க. விசில் சத்தம் அதிகமா கேக்குதா, பட்டாசு சத்தம் கேக்குமா அன்னைக்கு பாத்துருக்கோம். இங்க பாருங்க, அம்மிகள் இங்க பாருங்க, நான் பண்றேன் பாருங்க. மே 4ஆம் தேதி நான் பண்றேன் பாருங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர அன்னைக்கு நான் விசில் சின்னத்தை போட்டு அம்மிகள்ல இல்ல இந்த பாறை கீரை இருக்கும்ல, 4-5 விசில போட்டு இடிச்சு மாவாக்கி காட்டுறேன்.
விசில் கபிலன் மாறுது. ப்ரோ எல்லாம் ஹைட் ஆயிருவானுங்க, எல்லாவனும் போய் ஹைட் ஆயிருவானுங்க. நீங்க வேணா பாருங்க எங்க எல்லாம் அப்சென்ட் இருக்கிறானுங்க ஆயிடுவாங்க. தெரியாது. மே 3ஆம் தேதியே அவனுக்கு அள்ளு விட்டுருங்க. மே இன்னைக்கு எத்தனை 3ஆம் தேதி பர்சன்டேஜ்? இல்லங்க, ஏப்ரல் 30க்குள்ளே அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. எக்ஸிட் போலே தெரிஞ்சிருங்க. நைட்டு நாளைக்கு எக்ஸிட் போல் வந்துருங்க. இல்ல எனக்கு என் கணக்குப்படி நான் கவனமா இருக்கிறது மக்களே, கொஞ்சம் கொஞ்சம் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்டேட்டா கொஞ்சம் இப்போ இருங்க இன்னிலேருந்து. ஏன் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் உள்ள பதிவாகுதுன்னு மட்டும் பாருங்க. என் கணக்குப்படி 2 மணிக்குள்ள 60% வந்தாகணும். இல்லை அதுக்கு கம்மியாக ஆச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு முடியும் போது இதே 71-75% வந்து நிற்கும். 70-75 நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் பதிவாக வர வாக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? போன வாட்டி வந்து ப்ரோ அதாவது பிஃபோர் கோவிட் 81 வந்தது. 76 கோவிட் 2021 டைம்ல அரௌண்ட் 70+ வந்துச்சு. 76.6 கரெக்டா. ஆமா. ஸோ மேக்ஸிமம் வந்துடும் 80 கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு டோட்டலா ஒரு 80 கிட்ட வரும். 80. கபிலன் எங்க வீட்டாண்ட புசியானந்து போயிட்டு இருக்கான். கபிலன் இப்பதான் ஓட்டு போடுறதுக்கு போயிட்டு இருக்கான். புசியானந்து அவன் பாப்பான், எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாப்பான். இல்ல பூத்துக்கு எப்படி போயிட்டு இருக்கு அது பாக்கிறதுக்கு போறான். அது பாப்பான். அதெல்லாம் பூத்துக்குள்ளலாம் போக முடியாது, பக்கத்திலே விட மாட்டாங்க. அதெல்லாம் பக்கத்திலே உள்ள விட மாட்டாங்க. என்னாச்சு? அரூர்ல 43 பேர், மொத்தமா 54 பேர் பேர் செத்துருக்கானுங்க. அவனால அந்த 54 உயிருக்கு அவன் பதில் சொல்லிட்டு தான் போகணும். மக்களே கொஞ்சம் ஃபோக்கஸ் இந்த பக்கம் போங்க. அதாவது எத்தனை பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை ஏதாவது பூத்து கம்யூனிட்டி வாக்குச்சாவடியில் ஏதாவது சலசலப்பு பிரச்சனை லைவ், அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் அங்கே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா 1 மணிக்கு 12 மணிக்கு மேலே தான் இந்த பிரச்சனைலாம் நடக்கும் பொதுவாகவே. இல்ல லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். அதான் ஒருத்தனை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ரீல்ஸ் போட்டான்ல இன்ஸ்டாகிராம்ல, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பொதுவாக வாக்குச்சாவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் பதற்றமாக இருக்கும். சாயங்காலம் 2-3 அந்த மாதிரி டைமில் தான் இன்னும் ஹெவியாக இருக்கும். காலையெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இந்த ராமநாதபுரம் அந்த சைடு, அரியலூர் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையிலே பதட்டமாக இருக்கும். மதிய நேரத்தில் அப்படியே கொஞ்சம் இதாகிடும், டல் ஆகிடும். அப்படியே ஒரு 2 மணிக்கு, ஏன்னா வெய்ய ஏறி போயிடுச்சுன்னா மக்கள் வரமாட்டாங்க. ஒன்று வெய்ய ஏறதுக்கு முன்னாடி வருவாங்க, இல்லைன்னா வெய்ய ஏறி தழும்புற அப்புறம் வருவாங்க. இதுதான் இந்த மதிய நேரத்தில் ஓட்டிங்கன்னெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கிராமப்புறங்களில் சொல்கிறேன். இப்போ என் ஊர்லலாம் காலையிலே வந்துடும் கூட்டம், மதியானம்லாம் ரொம்ப கம்மி. இந்த 2-3 மணி தான் கூட்டம் மறுபடியும் ஏறும் கிராமத்துலலாம். ஏன்னா காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓட்டை போட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் மதிய நேரத்தில் வந்து சாப்பிட்ற நேரத்தில் வந்து ஓட்டு போட்டு மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி சொல்கிறேன் நான். எப்பா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறேன், தயவு செஞ்சு நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன், பட் இருந்தாலும் நான் ஸ்பேஸில் கேட்குறேன். தலைவரையும் அஜித்தையும் சேர்த்து வச்சு போட்டிருக்கிறேன். ஸோ எல்லா அஜித் ஃபேன்ஸும் ஆட்டி தட்டிக்கோங்க, எல்லா ரஜினி ஃபேன்ஸும் ஆட்டி தட்டி விட்டுருங்க. அது முக்கியமான ஒரு போஸ்டர். இதை நான் வந்து நேற்றே இறக்கி இருந்திருக்கணும், தூங்கிவிட்டேன். இதை நான் வேற மாதிரி எடிட் பண்ணணும்னு நினச்சேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட் பண்ணியிருக்கிறேன் ஏஐயில். போட்டிருக்கிறேன் பாருங்க. ரஜினி ரசிகர்களை, அஜித் ரசிகர்களை மறவாதே, மன்னிக்காதே. யாருங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வாங்க வரேன் சார். என்ன ஓட்டு போட்டீங்களா? நான் ஓட்டு போடுறேன். இவன் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சானோ அன்னைக்கே தமிழ்நாடு வரவிடாம முடிவு. ஏன் தபால் ஓட்டா போட்டு விடலாம். ஏன் ஏதோ ஒண்ணு அவனுக்கு போடலன்னா கூட பரவாயில்ல, ஆப்போசிட்ல யாருக்கா போட்டு வந்துருங்களா? ஏங்க எனக்கு எங்க லீவு கிடைக்குது? இதுக்காக இன்னும் 1.5 லட்சம் செலவு பண்ணிட்டு வரதா? நீங்க வேற என்ன? ஏன்னா அண்ணன் வேணா தர சொன்னீங்க, ஒரு 10 கோடி உங்களுக்கு தந்துருக்காங்க, பெய்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல நீங்க எனக்கு ஒரு 1 கோடி கொடுத்தாலும் வந்து போவேன், அதுவும் தர மாட்டேங்கிறீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை எனக்கு தெரியல. காசு வந்தா எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், வந்தெல்லாம் உட்காந்து கேட்கறோம், கை தட்டுறோம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார், கேக்குது சார். அது ஒண்ணும் இல்ல. எதுக்கு நான் வந்தேன்னா, இவங்க ஏர்போர்ட்டை கும்பலை காமிச்சு அண்ணனுக்காக பயங்கர கும்பல் எனக்கு அங்கேயே கட்டுப்பாயிருச்சு எனக்கு. ஏன்னா நிறைய தடவை நான் ஏர்போர்ட் வந்திருக்கேன். 2ல இருந்து 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் ரஷ் இருக்கும், எப்பவுமே இருக்கும். நீங்க இன்னைக்குன்னு இல்ல, எந்த நாள் எடுத்தாலும் ரஷ் இருப்பாங்க. இன்னைக்கு இப்ப வந்து சென்னை ஏர்போர்ட்ல வந்து பயங்கரமா எல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து ஒரு 5-6 பேர் தான் வந்து பாஸ்போர்ட் வந்து எக்ஸிட்டுக்கு குத்தி அனுப்புறவங்க உட்காந்துருப்பாங்க. இப்போ 11 பேர் 13 பேர் உட்காந்துருக்காங்க. சோ இப்பெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா டக்குன்னு வெளில போய் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க சென்னையில தான். ஓகேங்களா?
நான் ஒரு 2-3 இதுல பார்த்தேன். நீ எதை எடுத்து போட்டாலும் கபிலன் உங்களுக்கு டிஎம்ல ஒரு போட்டோ அமைச்சிருக்கான் பாருங்களேன். டிஎம்ல ஒரு போட்டோ அமைச்சிருக்கான் பாருங்க. ஓகே 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 ஓகே. கும்பல் இருக்குங்கிறாங்க ஒழிஞ்சு இது எல்லாமே முன்னாடி இருந்ததுதான். ஆக்சுவலா இப்ப ஏர்போர்ட்டுக்கு நீங்க இன்னைக்கு இல்ல, நான் ஒரு 2 நாள் கழிச்சு போனீங்கன்னாலும் அந்த கும்பல் இருக்கத்தான் செய்யும். பிளைட் ஒரு 4-5 பிளைட் வந்து இறங்கும், அதுக்குள்ள 500 பேர் வந்து நிப்பாங்க, அதெல்லாம் போறதுதான். இவங்க என்னடானாக்க இன்னைக்கு என்னமோ நடந்த மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்களே, என்ன விஷயம்னு எனக்கு ஒன்றும் புரியல கவிதை. ஏன் இப்படி இருக்கானுங்க அவனுங்க? அப்ப இன்னொருத்தன் போட்டிருக்கான், முதலமைச்சர் ஓட்டு அளித்தார் அப்படின்னு போட்டிருக்கான், வாக்கு அளித்தார்னு போட்டிருக்கான் விஜய் போட்டோவை போட்டு. ஏண்டா டேய், அவன் இன்னைக்கு தாண்டா கேண்டிடேட், இன்னைக்கு தாண்டா அவன் ஓட்டையை போட்டிருக்கான், அதுக்குள்ளதையும் இவங்க முதலமைச்சர்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஜிப்சி மைக் கேட்கிறாரு மசுகுட்டு, மெட்ராஸ் பையன் ஜிப்சி மைக் கேட்கிறாரு பாருங்க. ரஜினி ஃபேன் யூனிட்டி மைக் கேட்கிறானா பாருங்க. ஜிப்சிக்கு மைக் கொடுத்தீங்களா? ஜிப்சி ரீஜாயின் பண்ணுங்க. அரவிந்த் சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் மைக் கொஞ்சம் இது ஷெட்யூல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜிப்சி ரீஜாயின் பண்ணுங்க. ஜிப்சி ரீஜாயின் பண்ணுங்க. இல்ல ஒரு கோஸ்ட் வாங்கிட்டாருன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடும். ஈஸியா வாங்கிட்டாருன்னா மத்தவங்க அவர் மேனேஜ்மெண்ட் பண்ணிப்பாரு. ரீஜாயின் பண்ணுங்க. ஜிப்சி இருக்கிற மாதிரி தெரியலையே. உங்களுக்கு மைக் காட்டுதா? யாருக்காவது ஜிப்சி ஐடி கீழே காட்டுதா மைக்ல இருக்கிறவங்களுக்கு? இல்ல கபிலம் ப்ரோ, நானும் பார்த்தேன். 2 பேருமே காமிக்கல. ரஜினி ஃபேன்ஸ் யூனிட்டியும் காமிக்கல, இது ஜிப்சியும் காமிக்கல. அஜித்தின் கூட கேட்டான் ஸ்பீக்கர் இருக்கன்னா, அவனையும் காணோம். கபிலம் ப்ரோ, நான் வந்து மாற்றத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். கபிலன் நிறைய ட்வீட் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? பூத் ஏஜென்ட்டே இல்லாம எல்லாம் காலியா இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தரா ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க டிவிகேல. அது என்ன பெரிய விஷயம்? நம்ம நாள்ல நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். இப்போ உனக்கு முடியலன்னா மூடிக்கிட்டு போகணுன்றத ஒரு பழக்கம் இருக்கு. நிக்கிறன்ற சீனை போட்டுக்கிட்டு ஒரு மயிரும் புடுங்காம உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன அளவுக்கு நீ வந்தன்றதா இருக்கு. கண்டிப்பா நடக்கும் மாஸ்டர். இந்த எலெக்ஷன் முடிச்சோம்னா சில சேஞ்சஸ் எல்லாம் வரும், கண்டிப்பா நடக்கும். நான் நேம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். நான் போயிட்டு அட்ரஸ் பண்றேன். நீங்க ஏன்டா ஆளை போடல, ஆளை போடாம நீ உக்காந்துட்டு அவன் எவனே தெரியாம அவன் டிஎம்கே டேபிள்ல போய் நின்றுக்கிட்டு அவன் பாட்டு அங்க எங்கப்பா எனக்கு பூஸ்ட் கொடுப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா போடல அப்படின்னா சொல்லியிருக்கோம் போடலையா, உக்காரலையாவா? உட்கார வைக்கிறதுக்கு தான் மயிறு நீ சொல்லியிருக்கணும். நீ சொல்லி இருந்தே நீ ஆளை போட்டு டேபிள போட்டு நீ இடத்த போட்டானா உட்காந்துருக்க போறான் பையன். உன்னாலே முடியலன்னா சொல்றான் மயிறு, நானே 4 பேரை உட்கார வச்சிருப்பேன். மயிர் புடிங்கிருப்பாரு. கபில ப்ரோ எங்க ஊருக்காரனா இருப்பானோ? நம்ம ஃப்ரெண்டு கூட அப்படிதான். ஜிப்சிக்கு மைக்க எங்க? ஜிப்சி மைக்க வந்தாப்ல இல்லையா? வருது. நான் உண்மையா வெறுச்சேங்க. என்ன மயிர் நீ நிக்க போனா மயிர் போடா, எவனையாவது போட்டு நிக்க வச்சிருக்காடா. நிக்கிறவன் பசங்க அவ்வளவு பேர் ஆர்வமா இருக்கான். டே அறிவு கெட்டவனே, முதல்ல இருங்க, முதல்ல ஜிப்சி மேல மைக்கில் ஏத்திட்டு வரேன். ஏன்னா பூத் ஏஜென்ட்னா முதல்ல அந்த தெருவுல அந்த ஏரியால இருக்கிற ஆளுங்களை தெரிஞ்சிருக்கும்டா. சும்மா எவனாலும் நிறுத்தி வச்சிருக்க முடியுமா? அட நான் என்ன இப்ப பேசிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜிப்சிக்கு மை காட்டுதா இல்லையா பாருங்களேன். இல்ல கபிலம் ப்ரோ, நான் திருப்பி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஜிப்சி ப்ரோ மாஸ்டர் ஏதோ ஸ்பேஸ் போட்டிருக்கானே, அந்த லிங்க் ஏதாவது இருக்கா? மறுபடியும் மேல போகணும். போயிட்டு நாங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். கோபடாங்க, போயிட்டு வரேன். கடுப்பா முது வலியில தாங்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறேன். கபிலம் ப்ரோ டைரக்டா ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் அனுப்பி விட்டுருங்க. செல்ல தூக்கி நான் 2 உடைச்சிருவேன் நான். நீங்க எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? ஜாலியா இன்னைக்கு ஜாலியா ஒரு ஆளு எத்தனை வேலைங்க பாக்குறது?
ஒரு நாள் போடுங்க, நான் மைக்கில் வந்து உட்காடுறேன், நான் வேலை விடுறேன் உங்களை, அப்ப தெரியும் உங்களுக்கு. கதவு கொண்டு வரேன். மைக்கு கொடுங்க, மைக்கு கொடுங்க, மைக்கு கொடுங்க, நான் சொல்றேன். பத்து பேர் ரிக்வஸ்ட் மைக் கேக்குது. ஜிப்சி மைக் கேளுங்க ஜிப்சி. ஹலோ, இருப்பா அப்படியே இருற. வைபிஎஸ்மி கொஞ்ச நேரம் லிசனர்ல போடுறேன், கோச்சிக்காதீங்க. அண்ணா அப்படியே நானும் போய்க்கிறேன். ஓகே ப்ரோ, என்னையும் லிசனர்ல போட்டுருங்க ப்ரோ. யாரு? கிஷோர். ஓகே. செக் பண்ணுங்களேன், உங்களுக்கு அந்த இது பேசட்டுமா? ஈரக்கிருப்பதை வரண்டாயிரம் முதல்ல முடிச்சு விட்டு. கபிலன் ப்ரோ, டிவிகே டிஎம்கே அந்த 2 இது சண்டை போட்டது வந்து வீடியோ அனுப்பிச்சுட்ருக்கேன் உங்களுக்கு டிஎம்ல. இருங்க, நான் இங்க மைக்கை கொடுத்துட்டு வரேன். இருங்க ஒரு நிமிஷம். யார் மைக்ல இருக்கீங்க? ரெட் டிராகன் மைக்ல இருக்கானா? இல்ல கபிலம் ப்ரோ, ரெட் டிராகன் கேக்குதா? எனக்கு காமிக்கல. இவன் நம்ம கிருபா இருக்கா, இப்ப மாறான்னு வந்திருக்காப்ல. இருங்க, அவன் இருக்கட்டும். டே மாறா இருடா. நம்ம ரஜினி ஃபேன் வந்திருக்காப்ல. இருங்க 1 2 3 4 5 6 7. டேய் ரெட் டிராகன் வந்துட்டியாடா? ரெட் டிராகன் வந்துட்டாரு. இருக்கேன். போஸ்ட் வாங்கடா. ஓகே, இப்போ கோஸ்ட் வாங்கிட்டியா? லேப்டாப்ல நீ கனெக்ட் பண்ணிக்க. ஓகே. மெட்ராஸ் பையன் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ ஜிப்சி மைக் எப்போ அப்புறம் கொடுத்துரு. அவன்